விஜய் அவர்கள் அவருடைய சொத்தை வித்து தான் இப்ப 1000 ரூபாய் போட்டிருக்காரு அப்படின்னு. என்னால தலைவலியா இருந்தாலும் நெஞ்சு வலியா இருந்தாலும் இதை பார்த்துட்டு என்னால பேசாம இருக்க முடியலையா அன்பர்களே. எப்படி இந்த பிள்ளைங்களை ஏமாத்தி வச்சிருக்காங்க. அண்ணன் மட்டும்தான் சொத்தை வித்து கொடுத்துருக்காராமா. ஐயோ ஆத்தா ஆத்தா, சின்ன பிள்ளைன்னு ரோம்ல அடிச்சு பார்த்தாலே விக்கிபீடியால வந்துட போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னு. சட்டசபைக்கு வந்து பேப்பரை கொண்டுட்டு வரையலையே ஆத்தா, அந்த பேப்பர்ல ஒரு 4 வார்த்தையை படிச்சுட்டு வர மாட்டியாலேயே ஆத்தா. கொஞ்சோண்டி மூளை இருந்தா நம்ம படிச்சு பட்டம்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்ல ஆத்தா. அத பாத்துட்டு வந்தாலே நம்ம வந்து பேச போறோம். இத வச்சுக்கிட்டு என்னத்த சொல்றது. ஐயா சாமிங்களா, நீங்க தமிழ்நாட்டாவே வச்சிருப்பீங்களான்றது எங்களோட கவலை. இதுல நீங்க மலேசியா சிங்கப்பூர்லாம் ஆக்கணும்னு அவசியம் கிடையாது. பேரு தாமே மாத்திட்டு இருந்த, நீ திட்டத்தையே புதுசா கொண்டுனா தற்கொலை கூட்டத்துக்கு ஓகே, வி ஆர் அக்ரீட். எங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வயிறு கபகபகபன்னு எரியுது. இஸ்லாமியர்களை தீவிரவாதின்னு சொன்னது திமுக தான் அப்படின்னு. எக்கோ கஷ்டப்பட்டு 3 சிலிண்டரும் தராரு. அந்த சிலிண்டர் வர்றதுக்கு நமக்கு ஜான்வரி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். அது வரைக்கும் காசு பணம் இல்லாம சிலிண்டர் வாங்குறதுக்கு துப்பு இல்லாம இருந்தோம்னா மூடிக்கிட்டு இருப்போம். அவரு பாகிஸ்தான் போய் அங்க இருக்கக்கூடிய பிரதம மந்திரிய மீட் பண்ணி அவங்க இவருக்கு எந்திரிச்சு வணக்க வைக்க, இவாளுக்கு விருந்து கொடுக்க, இவாகளை பத்தி பயப்பட. இப்பதான் ஆன்லைன் வந்தேன் மக்களே. வந்து பார்த்தா 2 நியூஸ் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒன்று வந்து ஆதித்ய கரிகாலன் பிரதருடைய போஸ்ட் ஒன்று பார்த்தேன். அதில் என்னன்னா ஒரு பொண்ணு சொல்லுது, விஜய் அவர்கள் அவருடைய சொத்தை வித்து தான் இப்போ 1000 ரூபாய் போட்டிருக்காரு அப்படின்னு. என்னால தலைவலியா இருந்தாலும் நெஞ்சு வலியா இருந்தாலும் இதை பார்த்துட்டு என்னால பேசாம இருக்க முடியலையா அன்பர்களே. அதனால லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி இந்த பிள்ளைங்களை ஏமாத்தி வச்சிருக்காங்க. இல்ல இது எப்படி இது புரிஞ்சு பேசுதா புரியாம பேசுதா. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாலின் அவர்களும் ஜெயலலிதா அம்மாவும் வந்து வரி பணத்தை எடுத்து மக்கள் பணத்தை எடுத்து கொடுத்தாங்களாம். அண்ணன் மட்டும்தான் சொத்தை வித்து கொடுத்துருக்காராமா. எப்படா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னால தாங்க முடியல என்னுடன் பிறப்புகளே. அப்புறம் வந்து கீர்த்தனா மேடம் சொன்ன வீடியோ வேற இப்பதான் பார்த்தேன். சின்ன பிள்ளை அம்மா அவங்கள பத்தி சொல்லிருக்காங்க. என்னெல்லாமோ வாயில நுழையாத பேரெல்லாம் வச்சு சொல்றாங்க. ஐயோ ஆத்தா ஆத்தா, சின்ன பிள்ளைன்னு ரோம்ல அடிச்சு பார்த்தாலே விக்கிபீடியால வந்துட போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னு. சட்டசபைக்கு வந்து பேப்பரை கொண்டுட்டு வரையலையே ஆத்தா, அந்த பேப்பர்ல ஒரு 4 வார்த்தையை படிச்சுட்டு வர மாட்டியாலேயே ஆத்தா. நம்ம என்ன சொன்னாலும் மனுஷனுக்கு கேட்டுதான் ஆகணும், வேற தலையெழுத்தே இல்ல. இதுல ட்ரோல் பண்ணிட்டா எங்க மனசு புண்பட்டுடுச்சு, எங்களுக்கு அது புண்பட்டுடுச்சு, எங்களுக்கு இது புண்பட்டுடுச்சு, பெண் என்றும் பாராமல் அப்படின்லாம் பேசுறீங்களே. அப்ப நீங்க பெண் ஆணன்னு இல்ல, கொஞ்சோண்டி மூளை இருந்தா நம்ம படிச்சு பட்டம்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்ல ஆத்தா. அத பாத்துட்டு வந்தாலே நம்ம வந்து பேச போறோம். இத வச்சுக்கிட்டு என்னத்த சொல்றது. இதுல ஒரு பாட்டி வேற ஒரு ஆண்டி ஒண்ணு பேசிட்டு இருந்தாங்களே, சீரியல் நடிகை. அது உங்க மகன் கூட வந்து நிக்குது, எங்களை வந்து அவதூறு பண்றாங்கன்னு. எப்பா டேய் போதும்டா சாமின்ற மாதிரி இருந்துச்சு. இவனுங்க பேசாத அவதூறு அவன் வாயில எடுத்தா ஒரே அசிங்கம். அந்த பொம்பளை நடிகர் திலகம், நல்ல வேலை சாவித்திரி அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க, நீ உயிரோட இல்ல இந்த கொடுமையெல்லாம் பாக்குறதுக்கு. அவங்க வந்து ஒரு பெண் என்றும் பாராமல் ஒரு அம்மா வயசுல உள்ளவங்கள பேசுறாங்கன்னு. அந்த நாய் வண்ட வண்டியா திட்டுது. அப்ப எதிரில இருக்கக்கூடியவங்களும் பொம்பளை இல்ல. இவன் யாரையோ ஒருத்தவங்களை பேசினானே, அவங்களுக்கு பிள்ளை, அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க அம்மா கிடையாது, அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு அவங்க உடம்பிறப்பு இல்ல, அவரோட மனைவிக்கு அவங்க வந்து அவருடைய கணவருக்கு அவங்க மனைவி இல்ல. அப்போ அடுத்த வீட்டு பொம்பளைனா என்ன வேணா நீங்க பேசிட்டு போவீங்க, உங்க அம்மாவை பேசினா மட்டும்தான் உங்களுக்கு வலிக்குது. அப்போ அம்மானா அம்மா மாதிரி நடந்துகிட்டா நம்ம ஏன் திட்ட போறோம். அது வந்து இப்ப வந்து மறுபடியும் சரண் மேல சரண் ஜெயராமனா ஏமா சரண் ஜெயராமன் தானே அந்த தம்பி ஆர்ஜே, இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆயிட்டு வெளியே வந்தாப்லயே. சரத் இல்லம்மா, சரண், நம்ம திமுக இருந்து சரண் ஜெயராம். சோ அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானுங்களாம். இதுல எனக்கு இன்னைக்கு ரொம்ப பெரிய கோபம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. பாடி பிளைஓவர்ல இருந்து திருமங்கலம்க்கு ஜாயின் பண்றதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்து ரோட் பிளாக் கம்ப்ளீட்லி பிளாக். என்னன்னு பார்த்தா அடிக்கிற வேல தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்தும் போது நம்ம அவசரத்துக்கு ஆபீஸ்க்கு போறோம், அங்க போறோம் இங்க போறோம், எல்லாருமே ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன கஷ்டம்னா, இந்த இடங்கள்ல ஆம்புலன்ஸ் எப்படி போகும்? பட்ட பகல்ல ரோட்ல வேலை நடக்குதுங்க.
இது வரைக்குமே கவர்மெண்ட் வந்து நைட்டு 11 மணிக்கு மேலதான் வேலை செய்யும். இந்த சென்னை மாதிரியோட பெரிய சிட்டிகள் எல்லாம் ஒரு ரோடு வேலை பண்றாங்க, ஒரு மெயின்டெனன்ஸ் பண்றாங்க, வாட் எவர் எது பண்ணாலும் நைட் தான் பண்ணுவாங்க. இஷ்டமானவுக்கு காலையில பட்ட பகல்ல இருந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. வர்றவங்க எல்லாம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வெயிட் பண்றாங்க. இவங்கதான் நாட்டை வந்து இதுல ஒரு தற்கொலை போட்டிருக்கு. நாங்க வந்து 5 வருஷத்துல சென்னைய தமிழ்நாட்டை வந்து மலேசியா ஆக்கிடுவீங்களா? ஐயா சாமிங்களா, நீங்க தமிழ்நாட்டாவே வச்சிருப்பீங்களான்றது எங்களோட கவலை. இதுல நீங்க மலேசியா சிங்கப்பூர்லாம் ஆக்கணும்னு அவசியம் கிடையாது. சோ இந்த மாதிரி பில்டப் கொடுக்கறது. அதுக்கப்புறம் வந்து நம்ம சிஎம் உடைய விளம்பர பலகை ஒண்ணு பார்த்தேன். அந்த விளம்பர பலகை என்னன்னா, அடுக்குமாடி குடியிருப்பு கொண்டுட்டு வராராம் நம்ம அண்ணன். அடுக்குமாடி குடியிருப்பு இல்லாமலையா நம்ம இது வரைக்கும் இருக்கோம்? என்னத்த இது? என்ன நீ பேரு தாமே மாத்திட்டு இருந்த, நீ திட்டத்தையே புதுசா கொண்டுனா தற்கொலை கூட்டத்துக்கு ஓகே, வி ஆர் அக்ரீட். எங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வயிறு கபகபகபன்னு எரியுது. ஏன்னா நான் இங்க இருந்து போற அந்த 100 ரோட்ல பல அடுக்குமாடி குடியிருப்பு அரசாங்கம் கட்டி கொடுத்ததே இருக்கு குறைந்த விலைக்கு. அது மாதிரி குடிசை மாற்று வாரியம் இருக்கு. அந்த குடிசை மாற்று வாரியம்லாம் தாண்டி தான் நீங்க போனா கோயம்பேடு அந்த பக்கம் போனீங்கன்னா அங்க ஒரு பெரிய போர்டு, அண்ணன் நமக்காக செய்ய வந்திருக்காருன்னு. என்னத்த செய்ய போறாருன்னு தெரியல, ஆனா ரொம்ப பயங்கரமா செய்ய போறாருன்னு மட்டும் தெரியுது. அப்புறம் நம்ம கீர்த்தன் அக்கா வேற சொல்லியிருக்காங்க, பரந்தூர் விமான நிலையத்தை வந்து இண்டஸ்ட்ரியலுக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். வான்முகில் சகோ மூளை எந்த பீகார் ஆக்காம விட்டார். சீரியஸா இது வந்து என்னைக்கு நடக்க போகுதுன்னு தெரியல மக்களே. விலைவாசிகள்லாம் தாறுமாறு. நேத்தைக்கு ஓட சத்தியா ரெடி பண்ண மாங்காய் பச்சடி வைக்கிறதுக்கு மாங்காய் வாங்க போனா 220 ரூபா கிலோ. 2 மாங்காய் மடையன்கள்ட்ட எப்படி நம்ம முழிச்சிட்டு நிக்கிறோம் பாத்தீங்களா விலைவாசிகளுக்கெல்லாம். இந்த மாதிரி 2 நாள் சட்டசபையில என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா எப்பவும் போலே அந்த மாதிரி நிறைய சீன்கள்லாம் ஓடி இருக்கு. நிறைய புரட்சியாளர்கள்லாம் பேசியிருக்காங்க. அப்புறம் ஒரு விஷயம் வந்திருக்கு, இஸ்லாமியர்களை தீவிரவாதின்னு சொன்னது திமுக தான் அப்படின்னு. எக்கோ எங்க ஊர்ல எல்லாம் சபிப்பாங்க, வேணாம் தூங்க போற நேரத்துல நம்ம சபிக்க வேணாம். நம்ம ஓணம் வந்து ஒரு நல்ல நாள், நம்ம நல்லா கொண்டாடி முடிச்சாச்சு. எரிசேரி புளிசேரி அது இது அவியல் எல்லாம் இஞ்சி பச்சடி அந்த பச்சடி இந்த பச்சடி வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதனால சாப்பிட்ட வாயால நம்ம வந்து சபிக்க வேணாம். பொய் சொல்றதுக்கும் ஒரு அளவு இருக்கு. மனசாட்சி இல்லாமலையா மனுஷன் பேசுறது? இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதியா என்னைக்கு வந்து திமுக சொல்லிச்சு அப்படின்னு தெரியல. ஏதாவது இருந்தா காமிங்கடே, எங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்றீங்க. இந்த வடிவல் சொன்ன வா வா என் ஏரியாவுக்கு வா 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 அங்க வா 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 இங்க வான்னு சொல்லிட்டு கடைசி கழிச்சுட்டு போவீங்களே தவிர இவங்க கிட்ட ப்ரூஃப் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. சோ இந்த பொண்ணு பேசினதை தான் நான் பேசணும்னு நான் நினைச்சேன். அண்ணன் அவரு காசுல இருந்து எடுத்து கொடுக்குறாரு, அப்படியே அவர் காசுல இருந்து நமக்கு கஷ்டப்பட்டு 3 சிலிண்டரும் தராரு. அந்த சிலிண்டர் வர்றதுக்கு நமக்கு ஜான்வரி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். அது வரைக்கும் காசு பணம் இல்லாம சிலிண்டர் வாங்குறதுக்கு துப்பு இல்லாம இருந்தோம்னா மூடிக்கிட்டு இருப்போம். உயிரோடு இருந்தோம்னா உசுரோட இருந்தோம்னா, நான் இன்னைக்கு ஒருத்தட்டா தான் நான் சொன்னேன், அக்டோபர் 2ஆம் தேதி மகளிர்களுக்கெல்லாம் டீலக்ஸ்லயும் எல்எஸ்எஸ்லயும் ஃப்ரீ பஸ். அது வரைக்கும் நான் உசுரோட இருந்தேன்னா நான் அந்த பஸ்ல ஏறி போறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நான் போய்க்கிறேன். அது உடனெல்லாம் அண்ணன் எதுவுமே செய்ய மாட்டார். ஆனா போன திமுக கவர்மெண்ட் மட்டும் வந்த உடனே அன்னைக்கு கையெழுத்து, இன்றிலிருந்து பெண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திமுக புகழேந்தி ஐயா கொடுத்தாரு. அவரு கொள்ளையடிச்சு கொடுக்கறாரு, அதனால கொடுப்பாரு. இவங்க அப்படி இல்ல, உழைக்கணும். நீ நமக்கு ஃப்ரீ பஸ்ஸுக்கு வேண்டி அவர் இன்னும் ஒரு 3 மாசம் கஷ்டப்படணும். இன்னைக்கு கூட ஒரு மர்டர் நடந்திருக்கு திருவள்ளூர்ல பட்ட பகல்ல. புதுசா இல்லம்மா, நடக்கிறது தான். விஜய் அண்ணா பாகிஸ்தான் போயிருக்காரு. அது ஐயோ ஆமா பிரதர், ரஜினி சகோதரரே, அவரு பாகிஸ்தான் போய் அங்க இருக்கக்கூடிய பிரதம மந்திரிய மீட் பண்ணி அவங்க இவருக்கு எந்திரிச்சு வணக்க வைக்க, இவாளுக்கு விருந்து கொடுக்க, இவாகளை பத்தி பயப்பட. அச்சோ ஃபேஸ்புக் வந்தா பைத்தியம் பிடிக்குது நமக்கு. கிறுக்கு பயிலோட வச்சுக்கிட்டு என்னத்த சொல்லடே, அரசியல பேசுங்கடா. நான் இல்லாத பொய்யா, முன்னாடி அவதூறா பேசிட்டு இருந்தானுங்க, இப்போ பொய்யா பேசிட்டு இருக்கிறானுங்க. இவனுக்கு சொல்றதெல்லாம் எப்படி இவங்களுக்கு நம்ம புரிய வைக்கிறது? கமல் சொன்ன மாதிரி எனக்கு தான் சப்ஜெக்டே தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கு. 2 பெண்கள் மது ஒழிப்பில் ஈடுபட்டு ரோட்ல செய்தாரு. ஆமா, இப்போ இங்க வந்து புழல்ல இருக்கு போல அந்த பொண்ணு. சோ பொண்ணு ஆனன்னு இல்லை, இன்னைக்கு பாருங்க அந்த பொண்ணு வண்டி ஓட்டிட்டு வருது, அவ்வளவு தெளிவா இருக்கு. டிராபிக் போலீஸ் சொல்லியே திட்டுது.
இவங்க வந்து போதையில இருக்காங்க அப்படின்றது என்ன இது இருக்கு. அப்போ ஒரு கட்ஸ் என்ன வேணா செஞ்சுக்கலாம், எவன் கேட்க போறான், நம்ம அண்ணன் ஆச்சு. இதுல இந்த பொண்ணு வேற ஒண்ணு சொல்லுச்சு, சிங்கப்பெண் படைகள்லாம் வந்து அண்ணன் அவருடைய இடத்த வித்து அதன் மூலமா அந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்காருன்னு. ஏன் விஜய் அண்ணா நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க எங்களுக்காக? என்னால முடியல அண்ணா, நீங்க தயவு செஞ்சு வீட்லயே இருந்தீங்கனாலும் கூட நல்லா இருக்குமே அண்ணா. யார் உங்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்க சொன்னா அப்படின்றது நம்மளால திருப்பி திருப்பி கேட்டோம்னா நம்மள கெட்ட வாரத்திலே வைறாங்க. ஸோ இவ்வளவுதான் மக்களே. அந்த பொண்ணு பேசுனது, அந்த பிள்ளை எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு கூட்டிட்டு வந்து அந்த பிள்ளைக்கு ஒரு 4 நல்ல புத்திமதியை சொல்லுங்க. ஒருவேளை அதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னா அதுக்கு நம்மளால முடிஞ்ச இயன்ற உதவிகளை நம்ம செய்வோம். மருத்துவமனை இருக்கு, அரசு மருத்துவமனை இருக்கு, டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். இன்னொன்னும் சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு, ஒரு கண்ணாடி போட்ட ஒரு குட்டி பாப்பா என்ன அண்ணே நம்ம அவரு காசுல தான் அவர் தருவாரு அப்படின்னு. இவங்களெல்லாம் எங்கேயோ கடத்திட்டு வந்து எங்கேயோ புடிச்சு போட்டு ஏதோ ஒரு மாஃபியா கும்பல் இவங்களுக்கு ஏதோ ஒன்னு சொல்லி புரிய வச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க இந்த உலகத்திலேயே வாழலன்னு மட்டும் தெரியுது. இவங்களெல்லாம் பார்த்தா பரிதாபமா தான் இருக்கு, திட்டவும் தோணல. சீமான் சொன்ன மாதிரி இதுக்கு மேல ரொம்ப பேசினா வேற மாதிரி ஆயிடுமோன்னு தோணுது. அப்புறம் மறுபடியும் சொல்றேன், உடன்பிறப்புகளை தயவு செஞ்சு மாற்றுக்கட்சி பெண்கள்கிட்ட போய் நம்ம ஐயா புகழேந்தி ஐயாவோட போட்டோ வச்சுட்டு அசிங்கமா கெட்டார்த்த பேசுறது அப்படிலாம் பண்ணாதீங்க. அவனுங்க பண்றானுங்க, அவனுங்க மனுஷ பயிலே கிடையாது. நீங்க பண்ணாதீங்க. கட்சிக்கு வந்து நமக்கு பிடிக்கவும் பிடிக்காது, ஓகே, பட் ஒரு தராதரம் இருக்கு. ஆம்பளைங்க கமெண்ட் பண்றானுங்க, அவங்களோட போய் நீங்க கெட்டாரத்துல கழுவி ஊத்துங்க, ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. இல்ல அவங்களுமே தப்பா பேசுறாங்கனாலும் கூட தப்பா பேச கோபம் வரதான் செய்யும். பட் இருந்தாலும் ஓகே, எல்லாரையும் ஒரே மாதிரி நினைச்சு பேசிடக்கூடாதுல, தப்பு இல்ல அது. இடைத்தேர்தல் வருமா சகோதரி? வராது, இப்போதைக்கு வராது பிரதர், வராது. டீலிங்ஸ் எல்லாம் முடியட்டும். இப்போ என்ன வெறும் 6 தொகுதியில தானே இடைத்தேர்தல் வரணும். 6 வந்தாலும் ஏற்கனவே கூட்டணிலாம் வேற புட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கு. காங்கிரஸ்காரங்க எல்லாம் ஒரு பக்கம் நிக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் வீஞ்சிட்டு நிக்குது. அதனால இவங்களெல்லாம் நம்ப முடியாது. அதனால அடுத்த இடைத்தேர்தல் வந்தா கொஞ்சம் கணிசமா நம்ம கொஞ்சம் யார்கிட்டையும் கையேந்தாம நிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா ஓகேயா இருக்கும். அது வரைக்கும் வெயிட்டிங்ல இருக்கும். ஸோ இவ்வளவுதான் மக்களே. ஸோ பரந்தூர் விமான நிலையம் அங்க வந்து இண்டஸ்ட்ரியல் வரப்போதும். ஸோ பார்ப்போம் என்ன இண்டஸ்ட்ரி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கீர்த்தனா மேடம் என்ன இண்டஸ்ட்ரி கொண்டு வர்றவங்கன்னு நம்ம பார்க்கலாம். அது மக்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல பயன்களை தரப்போகுது அப்படின்றது நிச்சயமா அவங்க எல்லாமே புரிஞ்சு படிச்சு பார்த்து எடுத்து தான் பண்ணுவாங்க. எப்படி சின்ன பிள்ளையம்மாவுக்கு பத்தி சொன்னாங்களோ அந்த மாதிரி சூப்பரா கரெக்டான ஒரு பக்கா ஒரு ப்ராஜெக்டோட வருவாங்க. அந்த ப்ராஜெக்டை நம்ம கழுவி ஊத்துறதுக்கு தயாராக இருப்போம். நன்றி, வணக்கம், குட் நைட். உனக்கு ஏன் மரியாதை கொடுக்கணும்? மரியாதைன்றது கெஞ்சி பிச்சை எடுத்து வாங்குறதா? மரியாதை என்பது நம் நடந்துக்கிற முறையில, நம்முடைய செயல் திட்டங்கள் வடிவத்துல மக்கள் நமக்கு கொடுக்கறதுக்கு பேர் மரியாதை. கெஞ்சி பிச்சை எடுத்தா அதுக்கு பேர் மரியாதை இல்லை. இப்ப அதுதான் அங்க நடக்குது. நீ வந்து ரசிகர் மன்றத்துல இருந்து வந்திருக்க, நீ பேப்பர் ஒட்டி போஸ்டர் ஒட்டி பாலாபிஷேகம் பண்ணி பிளாக் டிக்கெட் வித்து நீ உள்ள வந்திருக்க, உனக்கு வருத்தம் இருக்கும். எங்களுக்கு என்ன வருத்தம்? நாங்க ஏன் கும்பிடணும்? இல்ல கும்புற அளவுக்கு அவர் என்ன கிழிச்சாரு? இதானே